தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை 5 மணிக்கு தேமுதிக மீண்டும் பேச்சுவார்த்தை. 25 தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் 15 தொகுதியுடன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தர அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல். திமுக மதிமுக இடையே மாலை 5 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு பற்றி வைகோ தலைமையில் உயர்மட்ட குழு இன்று ஆலோசனை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் திமுக நடத்திய 2வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கே பாலகிருஷ்ணன் நம்பிக்கை. வேட்பாளர்களை நேர்காணல் செய்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த். முதல் நாளில் 14 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. திமுகவில் வேட்பாளர் நேர்காணல் நிறைவு. இறுதி நாள் நேர்காணலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. அதிமுகவில் அடுத்த கட்ட வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக ஆட்சி மன்ற குழு ஆலோசனை. 3 வேட்பாளர் பெயர்களை பரிந்துரைத்த மாவட்ட செயலாளர்கள். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடக்கம். 2 நாட்களுக்கு பிறகே திமுகவுடன் பேச்சுவார்த்தை என KS அழகிரி தகவல். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு. இம்ரான் கான் அரசு வெற்றி.